நீதிமொழிகள் 1வது அதிகாரம் 33வது வசனம் இப்படியாக சொல்கிறது, எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான். ஏசப்பா சொல்றாங்க, ஏசப்பாவுடைய வார்த்தைக்கு எவன் செவி கொடுக்கிறானோ அவன் தான் எந்த பிரச்சனைக்கும் பயப்படாம அமைதியா பாதுகாப்பா இருப்பான் அப்படின்ட்டு. ஆண்டவருடைய வார்த்தைக்கு எப்படி செவி கொடுக்கணும்னா, ஏசப்பா நமக்கு எழுதி கொடுத்துருக்கிற பரிசுத்த வேதாகமத்தை தினந்தோறும் வாசிக்கணும். வாசிக்கும்போது அந்த ஒவ்வொரு வார்த்தையும் என்ன சொல்லுதுங்கிறத நம்ம கவனிக்கணும். அது மட்டும் இல்ல, இந்த உலகத்துல நம்ம எப்படி வாழணும், இனி நடக்கப் போகிற காரியங்கள் என்னென்ன அப்படிங்கிறது பரிசுத்த வேதாகமத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ அந்தந்த காலத்துக்கு ஏற்றது மாதிரி அந்த வார்த்தை எப்படி சொல்லுது, என்ன சொல்லுதுங்கிறத நம்ம கேட்டு அதன்படி வாழணும். இப்போ நம்ம வாழ்ந்துட்டு வாரது கடைசி காலம். இந்த காலத்துல அநேக ஆபத்துகள் காணப்படுது. இன்னும் பூமி அதிர்ச்சிகள், சுனாமிகள், எங்க பார்த்தாலும் இயற்கையினால பேரழிவுகள் இப்படியெல்லாம் நடந்துட்டு வர இந்த காலத்துல நம்ம இதுக்கெல்லாம் தப்பி வாழணும் அப்படின்னா ஆண்டவருடைய வேதாகமத்தை வாசிக்கணும். பரிசுத்த வேதாகமம் இப்படியாக சொல்கிறது, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். இந்த வசனத்துல பார்க்கும்போது நம்ம உன்னதமானவரின் மறைவில இருக்கணும். அப்பந்தான் நமக்கு பாதுகாப்பு. அந்த உன்னதமானவரின் மறைவில நம்ம இருக்கும்போது அவர் சொல்ற வார்த்தைக்கு நம்ம செவி கொடுப்போம். செவி கொடுத்து அவர் சொல்கிற வழிகள்லையும் அவர் காட்டுற நிழல்லையும் நம்ம இருக்கும்போது எந்த ஆபத்துக்கும் நம்ம பயப்பட வேண்டாம். இந்த கடைசி காலத்துல ஆண்டவரோடு நம்ம இணைந்து வாழும்போது தான் இனி வரும் காலங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் நம்ம பயப்படாம அமைதியா இருப்போம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு உங்களுடைய செவியை சாய்ங்க. ஏசப்பா சொல்றதை கேட்டு அவர் வழிகளில் நடக்கும்போது உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் பாதுகாப்பு உண்டாகும். விசுவாசிங்க, அற்புதங்கள் எதிர்பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன்.